ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருள் அப்படின்ற மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூவியோட ஒன்லைன் வந்து நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் ட்ரிப் போகிறாங்க. அப்போ அவங்களோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஹெல்ப் கேட்க போகிறாங்க. அந்த வீட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. நான் ரியா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியா சினிமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனரி நம்ம ஹீரோ அலெக்ஸை தான் காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ கெட்ட கணா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட மார்னிங் ரொட்டீன் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ அர்ச்சனான்ற ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை, எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தா காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினே அர்ச்சனா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி புக் ஷாப்புக்கு வா, மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு அந்த புக் ஷாப்புக்கு போகிறாரு. அங்கே இருக்க இருள் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எடுக்கிறாரு. அந்த புக்கை எழுதுனதே நம்ம ஹீரோ தான். அங்கே வேலை பார்க்குற பையன் வந்து இந்த புக்கு நல்லாவே சேல் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறான். என்ன சேல் ஆகுதுன்னு சொல்கிறேன், இன்னும் ரொம்ப புக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஆட்டோகிராஃபும் கேட்குறான். இவரும் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சத்தில் நம்ம ஹீரோயினே வந்துடுறாங்க. உனக்காண்டி தான் அந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இல்லை வேணாம், நான் அந்த புக்கை படிச்சுக்கிறேன், நான் ஏற்கனவே ஒரு காப்பி வாங்கி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. சரி ஓகே வா, நம்ம காஃபி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்ததுலேருந்தே ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அட்வொகேட், ரொம்பவுமே பிஸியாக இருக்க ஷெடியூலில் தான் இருந்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு கோவம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினே வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. சாரி மன்னிச்சிரு, நான் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலை, என்னோட ஒர்க் தான் உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவர் நான் அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக கோவமாக தான் இருக்கார். சரி நீ நானும் இந்த வீக்கெண்டு ஒரு ட்ரிப் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அலெக்ஸ் நானும் அதை தான் அன்றைக்கி சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சரி இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து ஃபோன் ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் காரில் வந்து அந்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகி போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போகிறப்பே வந்து கார் என்ன ஆயிடுதுன்னா ஏதோ ரிப்பேர் மாதிரி ஆயிடுது, பிரேக் டவுனும் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு காரை திறந்து பார்க்குறாங்க. சரி ஓகே நம்மளால் எதுவும் செட் ஆகாது, இனி மெக்கானிக்கை தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே கொடையில் மெதுவாக போகிறாங்க. நைட் டைம் வேறு, வீடு வேறு தனியாக இருக்குது. ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போய் அங்கே வெளியே நம்ம ஹீரோயினே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு கதவை தட்டுறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே உள்ளே இருந்து இல்லை. சரி எனக்குள்ளே இங்கே நேரம் சாவி வச்சுருப்பாங்களா இந்த மாதிரி பங்களாஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இடத்துலலாம் சாவியை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் சாவி இருக்க மாதிரியே தெரியலை. நம்ம ஹீரோ சரி வேறு வழி இல்லை, நம்ம போய் தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப சரின்னு சொல்லிட்டு சாவி வந்து நம்ம போடுற இடத்துல அவரோட கண்ணை வச்சு பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. உள்ளே இருந்து ஒருத்தர் வர்றாரு. வந்த உடனே யார் நீங்கள் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த உள்ளே இருக்கவர் நீங்கள் தான் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஹெல்ப்பு கேட்கலான்னு வந்தோம், ஒரு ஃபோன் மட்டும் பண்ணணும், நாங்கள் பண்ணிக்கிறோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்களும் சரின்ட்டு உள்ளே போகிறாங்க. யாருனே தெரியாத ஒரு வீட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அவரையும் நம்பி தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ஃபோன் பே பண்ணி பார்க்குறாரு. லைன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. லைனும் கட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் வேறு வழியில் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் வேறு நனைஞ்சிருக்கா. சரி மேலே போய் ட்ரெஸ் மாற்றிக்கோங்க, எங்கள் அம்மா ட்ரெஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த யாருனே தெரியாத ஒரு நபர் வந்து சொல்கிறாரு. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து போய் ஒரு ரூமில் வந்து ஒரு ரெட் கலர் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு கீழேயும் வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ அலெக்ஸு, நம்ம ஹீரோயினி, அந்த யாருனே தெரியாத இன்னொரு நபர், மூணு பேர் வந்து இவங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிடுறாரு, நீங்கள் தானே என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து சில விஷயம் கணிச்சு சொல்கிறாரு. நீங்கள் இப்போ தான் லவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மந்த்து தான் ஆகும், ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க இடைவெளியே அதை எனக்கு சொல்லுது. ரெண்டு பேரும் ட்ரிப் போகலான்னு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து நிறையா வந்து பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, நான் இருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கேன், ஆனால் நான் வந்து இப்போ தான் புக் எழுதியிருக்கேன், அது யாருக்குமே அவ்வளோவா தெரியாது, நீங்கள் படிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அவனை மாதிரி சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த நபர் எந்திச்சு வந்து ஒரு புக்கை வந்து கையில் எடுக்கிறாரு. பார்த்தா இருள்ன்ற புக்கு தான். இந்த புக்கை நான் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து சிரிக்கிறாங்க அதுக்கு வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு புக் எழுதியிருக்காருல, அது வந்து ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த யாருனே தெரியாத நபர் வந்து சொல்கிறாரு, அந்த கில்லரை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம்
சுவாரஸ்யமாக காட்டியிருக்கலாம், வேறு மாதிரி எழுதியிருக்கலாம். டெய்லி சும்மா ஏதோ கொலை பண்ணுற மாதிரி எழுதியிருக்கீங்க, அது வந்து ஒரு நார்மல் காரணமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த புக்கில் வந்து என்ன ஸ்டோரினா, ஒரு கில்லர் வந்து பொண்ணுங்களை வந்து கடத்தி மொட்டையெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கொடூரமாக வந்து கொல்றையான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி. அது வந்து எதனால் அவன் பண்ணுறான் அப்படின்ற காரணம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அது ஒரு சாதாரண ஏதோ விஷயமாக தான் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தீங்கன்னா ஸ்டோரி நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த யாருன்னே தெரியாத நபர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினே அந்த புக்கை படிக்கவே இல்லை, இருந்தாலும் அவங்க லவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவர் எழுதுனா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விவாதம் போய்கிட்டு இருக்கப்பே திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுது. அந்த இடக்க கரண்ட் போனோடனே சரி எமர்ஜென்சி வச்சுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, அதை போய் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து டார்ச் எடுத்து அடித்து பார்க்குறாங்க. ஒரு இடக்கு வந்து லைன் போகிற மாதிரி தெரியுது, அது வந்து கீழே பேஸ்மெண்ட்டத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. சரி கீழே தான் இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த யாருன்னே தெரியாத நம்பரும் 2 பேரும் மட்டும் அந்த கீழே பேஸ்மெண்ட்டத்துக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் மேலே தான் நின்றுட்டு இருக்காங்க, லைட்டும் கிடையாது. 2 பேரும் நடந்து மெதுவாக போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த இடம் ரொம்பவுமே ஒரு மாதிரி ரொம்ப பழைய காலத்து ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. கீழே மூவ் பண்ணி அவங்க போய்கிட்டே இருக்காங்க. மேலே நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக தான் நின்றுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடக்க வந்து டெட் பாடி வந்து தொங்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து அந்த சீரியல் கில்லர் எப்படி கொலை பண்ணுவானோ அந்த மாதிரி தான் தொங்கிட்டு இருக்கு. நம்ம மேலே இருக்க ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா திடீர்னு ஒரு கன் சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரியலை. நம்ம கீழே போய் பார்ப்போமா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோ அந்த யாருன்னே தெரியாத நபரை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. வேகமாக ஒரு கயிறு எடுத்து அவரை கட்ட தான் செய்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, நான் புக்கில் எழுதின சீரியல் கில்லரை இவன் தான் போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவன் தான் கீழே ஒரு பொண்ணை கொண்டு வச்சுருக்கான், நான் இப்போ தான் பார்த்தேன், எப்படியா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஃபோன் வயர் தான் கட் ஆகிருக்கல, எப்படி ஃபோன் பண்ணுறது, முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே இப்போ பதட்டமாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆனால் அந்த டயத்தில் அந்த யாருன்னே தெரியாத நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அந்த கில்லர் கிடையாது, உங்கள் கூட வந்திருக்காளா அவன் தான் அந்த கில்லர், இது வந்து அவனோட வீடு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் இது என்னோட வீடு தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த யாருன்னே தெரியாத நபர் மறுபடியும் சொல்கிறாரு, இங்கே நான் திருட தான் வந்தேன், இது இவரோட வீடு தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நல்லாவே சொல்கிறாரு. நம்ம ஹீரோனுக்கு இந்த இடக்க ஒன்றுமே புரியலை, என்ன இது உன்னோட வீடா அப்படின்னு சொல்கிறப்ப அவர் மறுபடியும் ஆமாம் என்னோட வீடு தான் சொல்கிறாரு. இப்படியே எல்லாமே குழப்பமாகவே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யாருன்னே தெரியாத நபர் சொல்கிறாரு, இந்த ஹீரோ வந்து இந்த ஹீரோயினை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது காரணமே உங்களையும் கொல்ல தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒருவேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தோணுது. ஏன்னா இவர் பிளான் தானே, வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் பதறாங்க. ஒருவேளை நம்மளையும் அந்த மாதிரி கொல்றது தான் இங்கே கூப்பிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணே தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னாலும் நம்ம ஹீரோனால் நம்ப முடியலை. நான் இங்கேருந்து எப்படியாவது நான் வெளியே போய் உண்மையை வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோனை கையில் எடுக்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு ஷாக், நம்ம 2 பேரும் ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது தானே பேச்சு, நீ ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்குறப்ப அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. அந்த ஃபோன் எடுத்து பெட்டப்பில் வைக்கிறாரு. இப்போ நீ உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னால் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பார்க்குறாரு போல். ஆனால் அந்த யாருன்னே தெரியாத நபர் வந்து இல்லை, இவன் தான் அந்த சீரியல் கில்லர், நான் அந்த வீட்டுக்கு திருட தான் மேம் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறான். நீங்களே கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் 2 பேர்த்துக்கு இடையில் டவுட் வந்துடுது, ஒருவேளை அதுக்கு தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கப்பே நம்ம ஹீரோயினும் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்கு போயிடறாங்க. நம்ம ஹீரோவும் ஃபோனை காணோம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் இந்த ரூமுக்கு பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயினே காணோம். பார்த்தா அவங்க கட்டளை கீழே தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறாரு. என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் அந்த கில்லர் கிடையாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினும் சுத்தமாக நம்பவே இல்லை, ரொம்ப பதட்டமாகவும் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கன்னை வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வச்சுருக்காரு. அதனால் அவங்க ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கன்னை வந்து நம்ம
நம்ம ஹீரோயின்ட்டு கொடுத்துறாரு. இந்தா நீயே கண்ணை வச்சுக்கோ, எங்கள் 2 பேர்த்தையுமே நீயே விசாரி, இந்த ஃபோன் அது வரை இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 பேருமே வராங்க. வந்து பார்த்தா அந்த யாருனே தெரியாத நபரை வந்து காணா. அவர் ரூமுக்கு அந்த பக்கம் வந்து மெதுவாக தவந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற சொல்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து அடித்து இழுத்து அவனுக்குள்ளே வந்து போட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யாருனே தெரியாத அந்த நபர் சொல்கிறாரு, நீங்களே வந்து 2 பேர்த்தையும் விசாரிங்க, யார் வந்து குற்றவாளின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, சரி நீ எதுக்கு இங்கே ஃபோன் கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறப்ப, உனக்காண்டி உன்னை நான் கொண்டு வந்தேன், அதை டைமுக்கு கொடுக்க தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டப்பையில் தேடி அதுக்கப்புறம் அவரோட கோட்டில் ஒரு டைமண்ட் ரிங் இருக்குது, அதை வந்து எடுத்து காமிக்கிறாரு. ஆனால் அந்த யாருனே தெரியாத நபர் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா மேம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இவன் இந்த வீட்டுக்கு வந்தான்னு கேளு, திருட வந்தான்னு சொல்கிறாள், எந்த பொருளை திருட வந்தான் அப்படின்னு கேட்குறப்ப அவன் ஒரு அடக்க பார்க்குறான். அங்கே இருக்க பாக்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் எடுத்து பார்த்தா அதில் நிறைய டைமண்ட்ஸ் ரிங் இருக்குது. நம்ம ஹீரோயினிக்கும் இப்போ டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இது நம்ம ஹீரோவோட வீடாக தான் இருக்குமோ, இங்கே இருக்க டைமண்ட் ரிங்கை தான் அவர் திருட வந்திருக்காரு, இவனும் அதே டைமண்ட் ரிங்கை தான் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ தப்பாக ஒன்றும் நினைக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினி சரி இதெல்லாம் விடுங்க, பேஸ்மெண்ட்டை கீழே என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் கீழே போனோம், ஆனால் நான் தான் வந்து அந்த எலக்ட்ரிக் சுவிட்சை வந்து மாற்றுறப்ப பார்த்தா லைட்டு வந்தோடனே இவன் கன்னோட நின்றுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி தொங்கிட்டு இருந்துச்சு, நான் பயந்து போய் இவனை அடித்தேன், அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாருனே தெரியாத நபர் சொல்கிறாரு. இவர் வந்து லைட்டை போட்டார். அப்போ வந்து லைட்டு எரிஞ்சோடனே நான் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த டெட் பாடியை பார்த்தேன், பயந்து இவரை நான் சுட தான் போனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் சொல்கிறதுமே நம்ம ஹீரோயினால் ஏற்றுக்க முடியலை, ஏன்னா யார் குற்றவாளின்னு தெரியலை. ஆனால் உறுதியாக நம்ம ஹீரோ மேலே கொஞ்சம் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த யாருனே தெரியாத நபர் சொல்கிறாரு, சரி வாங்க அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு போகலாம், அங்கே இருக்க பொண்ணு ஒருவேளை உயிரோடு இருந்தால் அவள் வந்து இதை யார் பண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வேமா அந்த பேஸ்மெண்ட் ரூமை நோக்கி ஓடுறாரு. உடனே அந்த யாருனே தெரியாத நபர் சொல்கிறாரு, மேம் நீங்கள் சீக்கிரமாக அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பொண்ணை போய் அவர் கொண்டுற போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 3 பேரும் ஃபாலோ பண்ணி அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கழட்டி கீழே போட்டு வச்சுருக்காரு. உடனே இந்த யாருனே தெரியாத நபர், இவன் தான் அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டான், உண்மை வந்து சொல்லிடுவானு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகுது. நம்ம ஹீரோனையும் நினைக்கிறாங்க, கன்ஃபார்மாக நம்ம ஹீரோ தான் அந்த வீட்டுக்கு நம்மளே பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காரோ, அந்த சைக்கோ கில்லர் வந்து நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். 2 பேத்துக்கும் ஹீரோவுக்கும் அந்த யாருனே தெரியாத நபருக்கும் சண்டை போட்டுட்ருக்காங்க 2 பேருமே வந்து. உடனே நம்ம ஹீரோயினி நம்ம மேலே இருக்க கன்னை போய் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க கன்னை எடுத்துகிட்டு கீழே வராங்க. உடனே நம்ம ஹீரோயினி என்னவா சுட போகிறேன், நான் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலை, நான் நினச்சிருந்தா எப்போயோ உங்கள் 2 பேர்த்தையும் கொண்டுட்டு நான் போயிருக்கலாம், ஏன்னா என்னோட கையில் தான் கன் இருந்துச்சு, நான் அப்படி எதுவுமே பண்ணலை, இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், இவனை நம்ம கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஹீரோயினிக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டு நம்ம ஹீரோ கூட்டு போகிறாரு. அந்த யாருனே தெரியாத நபரையும் கூட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இவனை நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. அதனால் அப்படி வெளியே கூட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு. வெளியே போய் நம்ம ஹீரோ ஒரு குழியை தோண்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினையும் பக்கத்தில் நின்றுருக்காங்க. அந்த யாருனே தெரியாத நபர் அந்த பக்கத்தில் நின்றுருக்காங்க. எல்லாமே ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினியை அந்த இடக்க காணா. நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே ஓடி வராரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. வந்தோடனே நம்ம ஹீரோயினின் கையில் வந்து கன் எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் எந்த தப்புமே பண்ணலை, தயவு செஞ்சு எந்த தப்பும் நீ பண்ணிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினி கேட்கல, நீ என் பக்கத்தில் வந்தால் சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் சண்டை வருது. திடீர்னு பார்த்தா ஒரு கன் சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவை வந்து சுட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, ஹீரோட கைக்கு மேலே ஒருத்தவங்களோட கை இருக்குது. அது யாருன்னா அந்த யாருனே தெரியாத நபர் தான் பின்னாடி நிற்கிறாரு. இவ்வளோ நேரமாக நீ கேட்டுட்டு இருந்தேல ஒரு கொஸ்டின், அதுக்கான ஆன்சரை நான் கொடுக்குறேன், அது வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோட அந்த மூவி வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் சீன் காட்டுறாங்க. நியூஸ் பேப்பரில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி தனியாக இருக்க ஒரு பங்களாவில் வந்து யாருனே தெரியாத ஒரு பொண்ணு வந்து இறந்து கிடக்காங்க. அவங்க கூட வந்து 2 லவர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவர் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரும் அந்த வீட்டில் வந்து இறந்து கிடக்காரு. அந்த யாருனே தெரியாத அந்த சைக்கோ கில்லரை மட்டும் காணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு புரியாத நிறைய சீன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த சைக்கோ கில்லர் யாருன்னா அந்த யாருனே தெரியாத அந்த நபர் தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க சைக்கோ கில்லர். அதுக்கப்புறம் இது நம்ம ஹீரோவோட வீடு தான் அப்படின்றது நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ
இவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த யாருனே தெரியாத நபர் தான் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடக்க வந்து ஏன் இந்த கார் வந்து நின்றுச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராக தான் அவர் வீடு வந்தோடனே காரை நிப்பாட்டியிருக்காரு. அதனால தான் சாவியையும் வந்தோடனே தேடிட்டு இருப்பார். ஆனால் இவர் திறக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே இருந்து அவரே வீட்டுக்குள்ளே இன்னொருத்தவர் வந்ததை பார்த்து அவர் ஷாக் ஆகிறாரு. சரி போகிற வரைய போட்டோம், இவன் யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாகவே இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த யாருனே தெரியாத சைக்கோ கில்லர் ஏன் இவங்களை வச்சு ஒரு கேம் ஆடினார்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு சைக்கோ கில்லர். அதனால் வந்து அவருக்கு எல்லா உண்மையுமே தெரியும், இந்த வீடு இவரோட தான் அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேர்த்தையும் வச்சு இவ்வளோ நேரம் கேம் ஆடியிருக்காரு. நம்ம ஹீரோயினியை வந்து இந்த மாதிரி குழப்பியிருக்காரு, நானா அவனா அப்படின்ற மாதிரி வந்து இந்த மூவியில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.